வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதாவது 22ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு, இதுக்கான காரணம் என்ன, அப்புறம் நாளைக்கு எப்படி போகலாம் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் வந்து பெருசாக எங்கேயும் மூவ் ஆகலை, ஒரு சைட்வேஸ் தான் மூவ் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று, அதாவது 21ஆம் தேதி நான் சொன்னேன் ஒரு 400 பாயிண்ட் 350 பாயிண்ட் கீழே வந்துருந்துச்சுன்னு. ஸோ நம்ம ஸ்கேல் இங்கே இருக்குது. மார்க்கெட் வந்து கேப் அப்பாக ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் கேப் அப்பாக ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஆனால் கேப் அப்பாக ஓப்பன் ஆனனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நேற்று மாதிரியே மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு கீழே போகும்னு சொல்லி. ஆனால் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. ஸோ ட்ரேட் எதுவுமே எடுக்க முடியல. ஆனால் ஏன்னா இது எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. ஸோ நான் 2-3 ட்ரேட் எடுத்தேன். பட் அது எல்லாமே ட்ரெண்ட் பயங்கரமாக ரிவர்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால பெருசாக ட்ரேட் எதுவும் நிஃப்டியில் எடுக்க முடியல. ஆனால் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆப்ஷன்ஸில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவங்க வந்து ஒரு 23,000லேயும் 23,500லேயும் நிறையா புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. அதனால் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆச்சு. ஆனால் நம்ம ஸ்பாட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இப்போது நம்ம ஸ்கேலில் பார்த்தோன்னா நேற்று எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 300 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு, 360 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. ஸோ ஸோ மார்க்கெட் வந்து நேற்று மேலேருந்து கீழே வந்துச்சு. அதாவது மார்னிங் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 23,400ல இருந்துச்சு. மார்க்கெட் அப்படியே மெதுவாக வந்து ஒரு 23,100 வந்துச்சு. திருப்பியும் மார்க்கெட் கெயின் ஆச்சு. கெயின் ஆகிட்டு திருப்பி வந்துச்சு. இந்த ஒரு க்ரீன் கேண்டில், இந்த ஒரு ரெட் கேண்டில், இது ரெண்டுமே ஒரு டேஞ்சரஸான சைன். ஏன்னா ஒரு கேண்டிலே இவ்வளோ தூரம் பாயிண்ட்ஸ் வரும்போது ஏதோ ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒன்றா ஸ்ட்ராங்காக, அதாவது ஒரு பயங்கரமான லாட் வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு கேண்டில் இவ்வளோ பெருசாக வர்றதுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. லைக் ஒரு ஒரு 10 பேர் நினச்சா கொண்டு வர முடியாது. லைக் லேக்ஸ் ஆஃப் கால்ஸ், லேக்ஸ் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஆஃப் இது ஒரே டைமில் எக்ஸிக்யூட் ஆனால் தான் இவ்வளோ பெரிய கேண்டில் வரும். அதே மாதிரி டவுன்ஃபாலுமே அதே மாதிரி அவ்வளோ டைம் ப்ராஃபிட் புக்கிங். அதாவது யாரோ ஒருத்தவங்க இங்கேருந்து பொசிஷனை டக்குன்னு நீங்கள் கொண்டு போயிட்டாங்க, திருப்பி டக்குன்னு நீங்கள் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதாவது ஒரு லெட்ஸே லைக் 11:40லேருந்து 12:20 இந்த ஒரு 1 மணி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இங்கே வந்துருந்துச்சு. அதாவது ஒரு 300 பாயிண்ட் மார்க்கெட் வந்து டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து முதல்ல ஒரு 200 பாயிண்ட் 120 பாயிண்ட் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் கெயின் ஆயிடுச்சு. ஸோ கடைசியில் நமக்கு மார்க்கெட் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.2% அப்படின்னா ஆல்மோஸ்ட் வித்தியாசம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்க்கலாம். 23,120லேருந்து 23,150 ஒரு 50 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் மேலே போயிருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து எங்கே ஆரம்பிச்சிச்சோ ஆல்மோஸ்ட் அங்கேயே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ 1160 தான். நமக்கு தெரியலை எப்போ வந்து நிஃப்டி இந்த ரேஞ்சை தாண்டி போகும்னு சொல்லி. ரொம்ப நாளாக இந்த ரேஞ்ச்லேயே இருக்குது. நீங்கள் பாருங்கள், ரொம்ப நாள், அதாவது ஜனவரி 15, 13லேருந்து இதே ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ கடைசியாக வந்து ஜனவரி 10ஆம் தேதி வந்துச்சு. ஜனவரி 13ஆம் தேதி உங்களுக்கு வந்து 23,200ல் இருக்குது. அப்படியே இதே ரேஞ்சில் தான். இது ஒன்று ஒரு நாள். ஸோ ஃபஸ்ட் நாள் இங்கே, செகண்ட் நாள், தேர்டு, 4த்து, 5த்து, 6த்து அந்த மாதிரி நம்ம ஒரு நாளும் இதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ எப்போ பேங்க் நிஃப்டி இந்த 23 லோவர் சர்க்கியூட்டில் 23,000மோ இல்லைன்னா மேலே வந்து போகும்போது 23,400, 23,500 கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் நேற்று வந்து நமக்கு ட்ரேட் எந்த இடத்துல பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து சொன்னால் நமக்கு 9:15 ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 11:15 வரைக்கும் கிளியரான சிக்னல் இல்லை. ஸோ என்னால் 5 மினிட்ஸ் கேண்டிலில் கிளியராக பார்க்க முடியல. அதனால் நேற்று நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 மினிட் கேண்டிலில் தான் இருந்தேன். உங்கள் 1 மினிட் கேண்டிலில் நமக்கு பார்த்தோன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன். பாருங்க, நேற்று மார்க்கெட் இந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல ஆரம்பிச்சு நான் என்னோட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. எப்போ இந்த பாக்ஸை விட்டு வெளியே போகுதோ அப்போ தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ்னால் என்னென்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட். இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைனாக போகாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்க்கெட் எப்போயுமே வந்து மேலே போகிறதோ இப்படி ஸ்ட்ரைட்டாக போகாது. அதே மாதிரி சைட்வேஸ் மூவ் ஆகுதும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போகாது, ஒரு மேலே கீழே தான் போகும். ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுனா இப்படி போகாது, கீழே வருதுன்னா இப்படி வராது. உங்களுக்கு தெரியும் சைட்வேஸ் இது. இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண நம்ம கூடாது. சைட்வேஸ் எப்படி மூவ் ஆகும்னா இப்படி தான்.
ஸோ மேலே போகும் கொஞ்சம் கீழே வரும், மேலே போகும் கொஞ்சம் கீழே வரும், மேலே போகும் கொஞ்சம் கீழே வரும். அண்ட் இதோட ஹையும் லோவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் ஹை, தேர்ட் ஹை, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இந்த 5 தடவையுமே இந்த ஹை வந்து ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. லோவர் சைடில் பாருங்கள் 1 2 3 4 5. ஸோ இந்த 5 தடவையுமே மார்க்கெட் கீழே இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் இது வந்து நமக்கு வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியாது. ஸோ ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் தான் இருக்கணும். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 1 மினிட் கேண்டில் நேற்று நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ 5 மினிட்ஸ் கேண்டிலோ அதே மாதிரி அதிகமான கேண்டிலோ. ஸோ நீங்கள் என்னை பொறுத்தளவு மார்க்கெட் சைட்வேஸ் போகும்போது நம்ம 1 மினிட் கேண்டிலில் பார்க்குறது தான் நல்லது. நான் உங்களுக்கு இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த 1 மினிட் கேண்டில் என்னென்னா ஒரு நிமிஷத்துக்கும் கேண்டில் இருக்குல்ல. அப்போது 1 2 3 4 5 இந்த 5 கேண்டிலும் சேர்ந்து தான் இந்த மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணும். அப்போ இந்த 5 கேண்டிலும் சேரும்போது என்ன கேண்டிலாக இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ரெட் கேண்டிலாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு தெரியும், ரெட் கேண்டில்னா மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகுது, க்ரீன் கேண்டில்னா கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகுது. அதுதான். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருந்திருக்கு? மேலே. இந்த க்ரீன் கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகிருந்திருக்கு? இங்கே. அப்போது மார்க்கெட் வந்து ரெட் கேண்டில் தான். இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறது. இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கேண்டில் இங்கே இருக்குது. அடுத்து 1 2 3 4 5 எப்படியா இருந்தாலும் மார்க்கெட்டிங் தான். ஸோ இது ஒரு ரெட் கேண்டில். ஸோ 2 ரெட் கேண்டில் தான் 5 மினிட்ஸில் இருக்கணும் ஸ்டார்டிங்கில். இதுதான் நமக்கு ஒரு சிம்பிளான இது. நேற்று பாருங்கள் 2 ரெட் கேண்டில் தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது. இதுதான் இங்கே நம்ம பார்த்துட்டு இருந்தது. ஃபஸ்ட் ரெட் கேண்டில், செகண்ட் ரெட் கேண்டில். இதுதான் ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டிலோட பாடி ஸ்மால் தான். ஏன்னா நமக்கு ஏற்கனவே அந்த இடத்துல பார்த்தோம் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் வந்து பக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ரெட் கேண்டிலுக்கு வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் லார்ஜாக இருந்துச்சு, அதனால் பெருசாக இருந்துச்சு. இப்போ இந்த 1 மினிட் நம்ம டைம் ஸ்கேல் எடுத்துகிட்டு கரெக்ட் 1 மினிட் டைம் ஸ்கேலை நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோன்னா இந்த பாக்ஸ்லேருந்து எப்போ வெளியே வருதோ அப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபுல் கேண்டில், அதாவது ஒரு ஃபுல்லாக இருக்க ஒரு கேண்டில் வந்து 3வது தடவையோ 4வது தடவையோ இந்த பாக்ஸை விட்டு வெளியே ஃபார்ம் ஆனால் நீங்கள் வந்து அந்த ட்ரெண்ட் நம்பி எடுக்கலாம். அதாவது எப்படின்னா இந்த மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் வெளியே வருது. ஆனால் இப்போ இந்த கேண்டில் ரெட் கேண்டில் நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ரெட் கேண்டிலில் விட்டுடலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா க்ரீனாக மாறிடுச்சு. க்ரீனாக மாறிட்டு மார்க்கெட் மேலே போச்சு. திருப்பியும் இந்த ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்து திருப்பி. ஸோ எப்போ 3வது தடவை இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணுதோ அப்போ 4வது தடவை கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். யூஸ்வலி இந்த 3ங்கிற நம்பர் வந்து ஒரு இதுதான், 3 இல்லைன்னா 5 அந்த மாதிரி. ஸோ அப்போ இந்த 3வது தடவை வரும்போது நம்ம மார்க்கெட் கீழே நான் வந்து என்னோடய பாக்ஸ் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குன்னு. ஸோ அப்போ இந்த ரெட் கேண்டில், 3வது ரெட் கேண்டில், இந்த இடத்துல நம்ம வந்து பொசிஷன் எடுத்தோம். ஸோ பொசிஷன் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நான் இது வரைக்கும் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது எவ்வளோ அப்படின்னா 46 பாயிண்ட். ஸோ அதிகமான ப்ராஃபிட் இல்லை. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம பொசிஷனை வந்து இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகும்போது பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இதுதான். ஸோ இந்த ரெட் கேண்டிலில் எடுத்து இங்கே வரும். திருப்பி நமக்கு ப்ராஃபிட் எடுத்ததெல்லாம் கீழே போயிடும். திருப்பி எடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணால் தான் இவ்வளோ தூரம் வரும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட் இங்கேருந்து மூவ் ஆகி இங்கே எப்போ இந்த மார்க்கெட் எனக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும்? நான் வந்து இது நம்ம ஷார்ட் பொசிஷன் தான் எடுத்திருக்கோம். அப்போது இந்த இடத்துல இருக்கும்போது என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். ஸோ 1:2 ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 4 இருக்குது. இது ஓகே தான். ஸோ இந்த இடத்துல வந்துச்சு, க்ளோஸ் ஆர்னிங் எக்ஸ்பெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடும். எப்போ வந்து ஒரு கேண்டில் இந்த லைனை டச் பண்ணுதோ அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட் மூவ் ஆகும்போது இந்த பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு நீங்கள் வந்து பெரிய டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ண வேணாம். அது நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஹெல்ப் ஆகும். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே கீழே ஒரு பாக்ஸில் என்ட்ரு ஆயிடுச்சு. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு பாக்ஸில் என்ட்ரு ஆயிடுச்சு. ஸோ இந்த பாக்ஸை தாண்டி திருப்பி வந்து இந்த பாக்ஸில் என்ட்ரு ஆயிடுச்சு. அப்போ இந்த பாக்ஸை நமக்கு எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நீங்கள் லாங் பொசிஷன் எடுத்தால் போதும். நமக்கு இங்கே ஷார்ட் பொசிஷனோ லாங் பொசிஷனோ அப்போ இந்த பாக்ஸ் எனக்கு பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில். ஸோ இந்த க்ரீன் கேண்டில் நம்ம லாங் பொசிஷன் எடுத்தால் மேலே இங்கே சப்போர்ட் வரைக்கும் போகும். அண்ட் இந்த இடத்துல நமக்கு பாக்ஸ் மாதிரி சைட்வேஸாக மூவ் ஆகலை, உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த இடத்துல வச்சாலும் எப்படி வச்சாலும் மார்க்கெட் வந்து மேலேயே தான் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ நமக்கு சைட்வேஸ் மூவ் ஆகலை. நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோன்னா பாருங்கள்,
ஒரு ஒரு கரெக்டான ட்ரெண்ட் லைனாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் மூவ் ஆகிருந்திருக்கு. இதுதான் நம்மளோட ட்ரெண்ட் லைனோட மூவ்மெண்ட். ஸோ அப்போது நேத்தோட பொசிஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சைட்வேஸ் மார்க்கெட் மூவ் ஆகும்போது இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. எப்போ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த பாக்ஸ் வரைஞ்சி இந்த பாக்ஸ் எப்படி பிரேக் ஆகி செகண்ட் டைம் பாக்ஸ்க்குள்ளே போகலை அப்படின்னா, ஒரு சைட்வேஸே மூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்த பாக்ஸை பிரேக் பண்ணோன்னே நம்ம வந்து பொசிஷன் எடுத்தோம்னா ஒரு லாங் பொசிஷன். அப்போ நமக்கு எங்கே போகலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நேற்று மார்க்கெட் மொத்தம் மூவ் ஆனதே 50 பாயிண்ட்ஸ் தான். அதனால் நமக்கு வந்து ஏன் கம்மியாக தான் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா, மார்க்கெட் நான் உங்களுக்கு சொன்னேன் மொத்தம் மூவ் ஆனதே அவ்வளோதான். அதனால் நமக்கு வந்து ஒரு கஷ்டம் தான். ஸோ இதுதான் நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த இந்த கீழே இருக்க பாக்ஸ் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட டார்கெட் வந்து இந்த நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வச்சுக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 0.6% அதாவது ஒரு 80 பாயிண்ட்க்கான மூவ் கிடச்சிருந்துருக்கும். எவ்வளோ பாயிண்ட்ஸ்? ஒரு 100 பாயிண்ட்க்கான மூவே கிடச்சிருந்துருக்கு. கரெக்ட். ஸோ ஒரு 100 பாயிண்ட் மூவ் கிடச்சிருக்கு. இது ரொம்ப நல்ல மூவ். ஸோ இது 2 தான் நம்ம வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ நம்மளோட கேலண்டரில் போய் நேற்று ஹெச்டிஎஃப்சி எவ்வளோக்கு இது பண்ணியிருந்தாங்க, அவங்களோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா, புதன்கிழமை ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக் ரிசல்ட்ஸ். ஸோ அவங்க வந்து 1.4% ஹையாக அவங்களோட ஏர்னிங்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்க்கணும். ஸோ நான் ஹெச்டிஎஃப்சி டாடா கம்யூனிகேஷனோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ்லாம் ஸ்டடி பண்ணிட்டு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் கிளியராக நான் சொல்கிறேன். ஸோ ஆனால் நமக்கு நேற்று வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. பட் மார்க்கெட் கீழே போகாதனால ஒரு சந்தோஷம் தான். மார்க்கெட் எப்படியும் ஃபைனலாக எவ்வளோ கீழே போச்சோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகி ஒரு 50% மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கேப் டவுனாக இருக்குன்னா அந்த கேப் டவுனை வந்து இது பண்ணும். ஸோ நேற்று வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஆச்சு. அந்த கேப் அப் வந்து இந்த இடத்துல கேப் கவரிங் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து 50% மேலே போயிருக்கு. ஸோ ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. இது நல்ல விஷயம் தான் ஆஸ் கம்பேர்ட் டு நம்ம வந்து ஒரு போன ஃபுல் வாரத்தை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா வந்து மார்க்கெட் தொடர்ந்து கீழே தான் போயிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கிறது நமக்கு நல்ல விஷயம்தான். ஸோ இப்போ இந்த நமக்கு பெருசாக இந்த வாரங்களில் எதுவும் நியூஸ் வரப்போகிறதில்ல. ஏன்னா நமக்கு ஏற்கனவே மார்க்கெட் லோவர் சைடில் தான் இருக்குது. அண்ட் யூஎஸ் மார்க்கெட்ஸும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து S&P 50 மேலே க்ரோ ஆகிருக்கு. இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதே மாதிரி நம்ம டவ் ஜோன்ஸ் 30 வந்து மேலே தான் போயிருக்கு. ஸோ 21ஆம் பார்த்தீங்கன்னா நீ மேலே போயிருக்கு. 22ஆம் இனிமேல் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி நாஸ்டாக்கோட 100ம் டவுன்ஃபால் ஆச்சு. ரெக்கவரி ஆகி ஆல்மோஸ்ட் சேம் பொசிஷனில் தான் வந்து நிற்கிது. ஸோ S&P 50 ஆல்மோஸ்ட் ஹையில் இருக்குது. டவ் ஜான்ஸும் நாஸ்டாக் 100ம் ஒரு ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு 2%, 3% லோவில் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10% லோவில் இருக்குது. நீங்கள் ஒரு 1 இயர் சார்ட் எடுக்கிறேன் நான். இதுதான் 1 இயர் சார்ட்டு பாருங்கள். ஸோ 1 இயர் சார்ட்லேருந்து மார்க்கெட் எங்கே இருக்குது? ஆல்மோஸ்ட் ஒரு 12% லோவில் இருக்குது நம்மளோட நிஃப்டி. ஸோ இந்த 12% ரெக்கவரி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 3 மாதம்லேருந்து 6 மாதம் வரைக்கும் எடுக்கும். ஆனால் அதுதான் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு தெரில. இப்போ நம்மளோட அனாலிசிஸில் போய் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா ஏற்கனவே புக்கிங் பண்ணி வச்சிருக்க பல்க் ஆர்டர்ஸ் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அப்போ இது OI சேஞ்ச். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பார்க்கல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியும்னா, மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமாங்கிறது தெரியும். நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து காமிச்சு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இந்த பார்த்தேன்னா, இப்போ மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா 23,155ல் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நிஃப்டி 50 23,155ல். ஸோ இந்த 23,155ங்கிறது அட் த மணின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அட் த மணின்னு. ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது இந்த மணி, இதுக்கு கீழே இருக்கிறது பிலோ த மணி. ஸோ அட் த மணியில் நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸும் புட் ஆப்ஷன்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரு சேம் தான் இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே வந்து லட்சக்கணக்கான ஆர்டர்ஸ் பார்க்குறோம். ஸோ காலில் வந்து ஒரு 40 ஆர்டர்ஸும் புட்டில் வந்து 35 லட்சம் ஆர்டர்ஸும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 23,000ல் உங்களோட கால் ரேஷியோவும் புட் ரேஷியோவும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. புட் எவ்வளோ இருக்குன்னா 1 கோடி இருக்குது. ஆனால் கால் எவ்வளோ இருக்குது? 20 லட்சம் இருக்குது. அதாவது டபுள் மட்டும் இல்லை, டபுள் ஆல்மோஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. 20லேருந்து 100க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். 5 மடங்கு வித்தியாசம் இருக்குது. அப்படிங்கும்போது மார்க்கெட் இந்த 23,000 லோவர் சைடு வந்துட்டு 23,000 தொற்றுச்சு. சாரி
ஆமா. லோவர் சைட்ல வந்து 23,000 தொட்டுருச்சு அப்படின்னா, ஒரு 100 பாயிண்ட் கீழ இறங்கி, மார்க்கெட் என்ன ஆகும்? கடன்னு இந்த கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆயி, மார்க்கெட் திருப்பி ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சுரும். அப்போ நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இங்க 22,600 21,800 அதே மாரி 22,800 இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதா நம்ம சொல்லியிருந்தோம். என்னது ஒரு சப்போர்ட்டா சொல்லியிருந்தோம். ஆனா, நமக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, 23,000 அதாவது மார்க்கெட் இதுக்கு மேல ரொம்ப ஃபால் ஆகாது. ஒரு 150 பாயிண்ட் கீழ வந்துச்சுன்னா, நமக்கு இந்த எல்லா ஆர்டர்ஸும் அதாவது இந்த ஒரு 1 crore ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆயிடும். அப்ப நம்மளோட லோவர் சப்போர்ட் என்ன இருக்குன்னா 23,000 அத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 23,000ல நாளைக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா, ரிவர்ஸ் ஆறதுக்கு பெரிய சான்சஸ் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாரி நீங்க அப்பர் சைட் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க 23,500 ஸோ மார்க்கெட்ட மேலேயே போக விடமாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா 23,000லேருந்து இன்னொரு 500 பாயிண்ட் மேல போனா 23,500ல என்ன இருக்குன்னா, கால் ஆப்ஷன்ஸ் வந்து 1 கோடி கால் ஆப்ஷன்ஸ் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாரி புட் ஆப்ஷன் 4 லேக்ஸ் தான். அதாவது இதுல என்னன்னா, ஒரு 95% அதிகமா இருக்கு. ஸோ அப்படின்னா, கண்டிப்பா 25,500க்கு மேல போகாது. நாளைக்கும் மார்க்கெட் வந்து 23லிருந்து 25,500க்குள்ள தான் மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து நாளைக்கோட நிலவரமும். ஸோ மார்க்கெட் வந்து பெரிய மூவ் போகும்னு நெனைக்காதீங்க. நான் சொன்ன மாரி இந்த பாக்ஸ் டெக்னிக் வரைஞ்சு சைட்வேஸ் மார்க்கெட் மூவ் ஆகும்போது, நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லது. உங்களோட வேற ஏதாவது டெக்னிக் இருந்துச்சுனாலும் நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கும் சைட்வேஸ் மூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சார்ட் வந்து எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டேட்டா. உங்களுக்கு தெரியும் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சுமே, இல்ல பேட்டர்ன் வச்சுமே சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஒரு 4, 5 விஷயத்த கம்பைன் பண்ணணும். நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்லயும் பார்த்தோம்னா, மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. அதே மாரி நம்மளோட எஸ்எம்ஏ பார்க்கணும். நம்மளோட ஃபேவரைட். ஸோ எஸ்எம்ஏ பாருங்க, ஆல்மோஸ்ட் இது வந்து டைமண்ட் கிராஸ் பண்ணிருச்சு. டெத் கிராஸ் பண்ணிருச்சு. அப்படின்னா 200 எஸ்எம்ஏ 50 எஸ்எம்ஏவே கீழ கிராஸ் பண்ணிருச்சு. அப்படின்னா மார்க்கெட் கீழ போறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ இதான் நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஒரு இது. ஸோ உங்களுக்கு தெரியும் எப்பயுமே லோவஸ்ட் எஸ்எம்ஏ இது வந்து 50, இந்த ப்ளூ லைன் 200, இங்க வந்து 100. இது நான் டெய்லி இருக்கறனால பார்க்குறேன். உங்களுக்கு இங்க காமிச்சு குடுக்குறேன். இந்த எல்லோ கலர் லைன் வந்து 50, இது வந்து 100, இது 200. ஸோ இந்த எப்போ வந்து லோவஸ்ட் பாயிண்ட்ட ஹையஸ்ட் பாயிண்ட் கிராஸ் ஆகுதோ, அதாவது 200 எப்போ வந்து 100 கிராஸ் ஆகுதோ, மேல போச்சுன்னா அது வந்து டைமண்ட் கிராஸ் மார்க்கெட் மேல போகும். கீழ கிராஸ் ஆச்சுன்னா டெத் கிராஸ் மார்க்கெட் கீழ கிராஸ் ஆகும். ஸோ இதுதான். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்க்கும்போது மார்க்கெட் கீழ போறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போதும் அதே தான். நம்ம வந்து இப்போ எஃப்ஐடி டேட்டா பார்த்தோம்னா, எஃப்ஐடி டேட்டால நம்ம ஃபியூச்சர் இண்டெக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ பொறுத்தளவு நிஃப்டியும் கொஞ்சம் கீழ தான் போகும். பேங்க் நிஃப்டியும் கீழ தான் போகும். கீழனா ஒரு 150 பாயிண்ட் கீழ போகும். மேலனா ஒரு 400 பாயிண்ட் மேல போகும். அதுக்கு மேல மார்க்கெட் மூவ் ஆகாது. கேஷ் ஃப்ளோ அதாவது எவ்வளோ வந்து ஆக்சுவல் பிரைஸ்ல வாங்கியிருக்காங்க. முன்னாடி நம்ம பார்த்த குரோர்ஸ் கணக்கெல்லாமே என்னன்னா, குவான்டிட்டிஸ் அத்தனை குவான்டிட்டி தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கேஷ் மார்க்கெட் அப்படின்னா, ஆக்சுவல் வொர்த் ஆஃப் த ஸ்டாக்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்னா டிஐஎஸ் அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் புல்லிஷா பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் ரொம்ப நாளாவே செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ இந்த எஃப்ஐஐஸோட செல்லிங் வந்து கம்மியாகுதோ அப்போ தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ டிஐஎஸ் வந்து எஃப்ஐஐஸோட அதிகமாக பை பண்ணால் தான் மார்க்கெட் மேலே போகும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து February 1 வரைக்கும் இது பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் February 1ன்னு கேட்டிங்கன்னா, February 1 தான் நம்மளோட பட்ஜெட் ரிலீஸ் ஆகுது. யூனியன் பட்ஜெட். ஸோ அதில் ஏதாவது நமக்கான சான்சஸ் இருக்கலாம். இங்கே ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர். நான் முன்னாடியே சொன்னேன் இந்த சைட் வந்து சென்சி புல்ஸ்ன்னு. ஸோ இவங்க வந்து ஒரு ஆப்ஷன் செயின்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வாங்குறதுக்கான ஒரு கஸ்டம் மேட் சைட்டு. ஸோ ஜீரோதா மாதிரி எல்லா ஸ்பாட்டும் நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சைட் ரொம்ப நல்ல சைட் தான். நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம், ட்ரேட் எடுக்கலாம் இங்கேயே. ஸோ ப்ரொஃபைல் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அனாலிசிஸ்லாம் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட்டு, ஆப்ஷன் செயின், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, அதே மாதிரி எஃப்ஐடி டேட்டா இது எல்லாமே கிடைக்கும். ஸோ ஸ்டாக் டேட்டாலாம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கானது. அதில் இங்கே ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர் இருக்கு. இங்கே எக்கனாமிக் கேலண்டரில் பார்த்தோம்னா ஹையாக இம்பாக்ட் பண்ணுறது யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி யூஎஸ் வந்து நான் நேற்று சொன்னேன் ட்ரேட் டேக்ஸ் போட போகிறாங்க. யார் மேலேனா மற்ற எல்லா கண்ட்ரி மேலே இல்லை, மெக்சிகோ மேலேயும் கனடா மேலேயும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய நமக்கு வந்து ஒரு டெசிஷனாக இருக்கும். ஸோ அது வந்து ஹை இம்பேக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்தியாவோட யூனியன் பட்ஜெட் February 1. ஸோ January 30, February 1. ஸோ நல்ல வேலை February 1 சனிக்கிழமை. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து அன்னைக்கு ரியாக்ட் ஆகாது. நம்ம ஒரு சண்டே வந்து அனாலிசிஸ் பண்ணுற அளவு இருக்குது நம்மளோட யூனியன் பட்ஜெட்டை.
ஸோ அது பண்ணி முடிச்சுட்டு தான் நமக்கு மண்டே தான் மார்க்கெட் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால நமக்கு வந்து February 1ஆம் தேதி இல்லை. அடுத்து நம்ம பெரிய நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா February 7ஆம் தேதி ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட். உங்களுக்கு தெரியும் நம்ம பேங்க் நிஃப்டி ரொம்ப கீழே போயிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா, பேங்க்ஸ் வந்து நிறைய லோன் டிஃபால்ட்ஸ் இருக்கு. அதாவது அது பேர் வந்து பேட் லோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கெட்ட லோனுன்னு. ஸோ அதனால ரெக்கவரி ரேட் கம்மியாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஒரு டெசிஷனும் மார்க்கெட்டை பெருசாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அடுத்த வாரம் வரைக்கும் மார்க்கெட் பெருசாக எங்கேயும் மூவ் ஆகாது, சைட்வேஸ் தான் மூவ் ஆகும். ஸோ நீங்கள் சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட் சாய்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கமெண்ட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு டாப் 10 இல்லைனா டாப் 6 இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக்ஸ் என்னங்கிறத நான் வந்து 2025ல் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ஒரு வீடியோவும் போடுறேன். அதே மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ அதையும் போடுறேன். ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் வரும். ஸோ நிஃப்டி 50யும் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பற்றி டெய்லியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இன்னைக்கு. ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.